ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கோழி குஞ்சுக்கு F1 வேக்சின் தான் போட போகிறோம். அது எப்போ போடணும், எந்த டயத்தில் போடணும், அது எதுக்காக போடுறோம் எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோவில். அது எப்படி போடணுன்றதையும் காட்டுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வேக்சின் போடுறதுன்னு காட்டலாம். ஃபஸ்ட்டு கோழி குஞ்சு பிடிச்சிக்கணும். கிட்ட வா. கோழி குஞ்சு பிடிச்சி கோழி குஞ்சு கண்ணில் ஒரே ஒரு ட்ராப் அழகாக போட்டுடலாம். அது மாதிரி நம்மள்ட்ட நிறைய கோழி குஞ்சு இருக்குது. போட்ட கோழி குஞ்சை தனியாக எடுத்து வச்சுக்கணும். கோழி குஞ்சை பிடிச்சிக்கிட்டு லைட்டாக, ஐயோ ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள் கோழி குஞ்சை. இது எதுக்கு போடுறோன்னா அம்மை நோய் வர்றதை தடுக்கிறதுக்காக. அம்மை நோய், வெள்ளைகள் செல்லாம் கொஞ்சம் தடுக்கும். இது வந்து எப்போ போடணுன்னா ஒரு வாரத்துக்கு கோழி குஞ்சு பொறிச்சு ஒரே வாரத்தில் இதை போடணும். இது போடாமல் விட்டுட்டா பெரிய பிரச்சனை வரும் பின்னாடி. இப்போ எல்லா குஞ்சுக்கு போட்டு முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னு நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இப்போ இன்னொரு நேரம் சொல்லிக்கிறேன், கேட்டுங்க. இது வந்து அம்மை நோய்க்கும் வெள்ளை கழிச்சலுக்கும் வராமல் தடுக்கும், கன்ஃபார்மாக தடுக்கும். எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. மெடிசன் பேர் வந்து F1. அப்படி தெரியலனா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பண்ணுறேன், மெசேஜ் அனுப்புகிறேன் என்ன மெடிசன்ட்டு. அடுத்து கோழி குஞ்சு பொறிச்சு 20 நாளில் ஒரு வேக்சின் போடணும். அந்த வேக்சினோட வீடியோ நான் நெக்ஸ்ட் வீடியோவாக அப்லோட் பண்ணேன். வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன் அது நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.